திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு கலைக்கல்லூரியில் தேர்தல் பணிக்காக ரிசர்வ் பணியாளர்கள் 400க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் அவர்கள் 2 நாள் தேர்தல் பணியில் இருந்த நிலையில் குடிநீர் தண்ணீர் மட்டுமே கொடுத்துவிட்டு உணவு வழங்கவில்லை என்றும் தங்களை அடைத்து வைத்து வெளியில் விடவில்லை என்றும் கூறினர். மேலும் தேர்தல் பணிக்கான சம்பள தொகையை 8 மணி வரை தரவில்லை என்று குற்றச்சாட்டு வைத்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் ஜீவா ஆசிரியர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் சம்பளம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பெண் பணியாளர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததால் மேலும் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.